எகிப்தில் பிரமிடுகள் கட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு சிறிய கடற்கரை சமூக மக்கள் மனித உடல்களை மம்மியாக பாதுகாத்து வந்தாங்க. அவங்க யாரு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வரலாற்று தகவல்களையும் தொல்லியல் தகவல்களையும் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இவங்க தான் சவுத் அமெரிக்காவின் அடகமா டெசர்ட் பகுதியில் வாழ்ந்த சின்சோரா மக்கள். இவங்க உலகில் இதுவரை அறியப்பட்ட மிக பழமையான ஆர்டிபிஷியல் மம்மிஃபிகேஷன் ட்ரெடிஷன்ல ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. ஆனா ஆர்டிபிஷியல் மம்மிஃபிகேஷன்னா என்ன? பொதுவா மம்மிஃபிகேஷன் 2 வகைகளா பிரிக்கலாம். ஒன்னு நேச்சுரல் மம்மிஃபிகேஷன், அதாவது மனிதர்கள் எந்த செயல்முறையும் செய்யாமல் இயற்கையான சூழல் காரணமாக மனித உடல்களை பாதுகாக்கப்படுவது. இன்னொன்னு ஆர்டிபிஷியல் மம்மிஃபிகேஷன், அதாவது மனிதர்கள் திட்டமிட்டு மனித உடல்களை பாதுகாக்கப்படுவது. இந்த 2 முறைகளுக்கான வித்தியாசம் என்ன என்பதை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆனா சின்சோரா மக்கள் ஏன் இவ்வளவு முயற்சி செய்து உடல்களை பாதுகாத்தாங்க? மம்மி அப்படின்னு சொன்னாலே எகிப்துல இருக்க பாரோ கிங்ஸ், டோம்ஸ் அண்ட் ட்ரெஷர்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா சின்சோரா மம்மிஃபிகேஷன் அரசர்களுக்கு மட்டும் கிடையாது. குழந்தைகள், பெண்கள் மற்றும் சாதாரண மக்கள் கூட மம்மிஃபிகேஷன் செய்யப்பட்டிருக்காங்க. இது அவர்கள் முன்னோர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுது அப்படின்றது ரிசர்ச்சர் சொல்றாங்க. மேலும் உலகின் வறண்ட பகுதிகளில் ஒன்றான அடகமா டெசர்ட் சூழலும் இந்த மம்மிஸ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பாதுகாக்க உதவி இருக்கு. அதனால எகிப்துக்கு முன்னாடியே மனிதர்கள் தங்களுடைய நினைவுகளையும் இறந்தவர்களுடனான உறவையும் பாதுகாத்து வந்து